50 ஆண்டு காலங்கள் திருமணத்துக்கு பிறகு 50 ஆண்டு காலங்கள் வாழ இருக்கின்ற ஒரு மன வாழ்க்கையை வேக வேகமாக ஒரு கெட்ட நேரம் இருக்கும்போது திருமணம் செஞ்சு அதுல பிரிவு வருவதில் என்ன ஒரு நியாயம் இருக்க முடியும்? தயவு செஞ்சு திருமண வயது வந்து ஆண்கள் பிளஸ் பெண்கள் இந்த 2 தரப்பினருக்கும் மகர ராசியில் பிறந்திருந்தால் நிச்சயமாக திருமணத்தை தள்ளி வச்சிருங்க. சில பேர் பார்க்கறதே கூட நிறுத்தி வைங்க. காலங்கள் தான் நம்மளை வந்து இயக்குதே தவிர நம்ம இயங்குறது இல்லை. நம்ம வெறும் இயக்குதல் தான், நம்ம இயங்குதல் தான். இயக்குதல் இல்லை, இயங்குறோம், அவ்வளோதான். காலம் தான் நம்மளை இயக்கும். தவறு செய்ய வைப்பதற்கும் நம்மளை காலம் இயக்கும், நன்மை செய்ய வைக்கிறதுக்கும் காலம் தான் இயக்க போகிறது. அப்ப 7 சனி பகவான் உங்களை வந்து வழிநடத்திட்டு இருக்காரு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பாதிப்பை தருவார். அதுல திருமணம் ஆகாதவருக்கு திருமணத்தை நடத்துவதில் பிரச்சனை, வேக வேகமா திருமணத்தை நடத்தியவருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. அப்ப திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் தேடுவதை, அதாவது வரன் பார்ப்பதை நிறுத்திடுங்க. வரன் அமைஞ்சாச்சு அப்படின்னா காலத்தை தள்ளி வைங்க. இன்னும் சரியா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் தான் இருக்கிறது. கார்த்திகையில் சிறப்பான முகூர்த்தத்தை செய்தால் தை மாதம் வந்துட்டு பொங்கல் நிகழ்ச்சி கொண்டாடலாம்னு நினச்சிட்டு கார்த்திகையில் கல்யாணம் பண்ணிங்கன்னா தை மாதம் வரங்குள்ளேயும் மனமுறிவு ஏற்பட்டு போயிடும். தை பிறந்தா வழி பிறக்கும்னு தை மாதத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா அடுத்த 1 மாதத்தில் மனமுறிவு ஏற்பட்டு போயிடும். தயவு செய்து இதை ஜோதிடனாக இருந்து மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களில் ஒருவனாக இருந்து சொல்கிறேன்.